Hello friends, welcome back to the Inimai illam. தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெசிபில டேஸ்டி குல்ச்சா நான் ரெசிபி தான் நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போறேன். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமா தெரிவிங்க. Subscribe பண்ணாம என் சேனலை பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம ரெசிபியை டீடைலா பார்க்கலாம். நான் இங்க 1/2 கப் வார்ம் வாட்டர் எடுத்துர்க்கேன். கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் டீஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் அந்த வார்ம் வாட்டரில் நம்ம சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் குல்ச்சா நான் செய்கிறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப். இதை ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் இதை ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட்டு நம்மளுடைய எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எந்த மாதிரி மாவு பதத்துக்கு வரணும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் குல்ச்சா செய்கிறதுக்காக 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்கள் கோதுமை மாவு சேர்க்கணும்னா 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை இதில் நாம் சேர்த்துக்கலாம். 60 ml தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா விரல் நுனி வச்சு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு நடுவில் கொஞ்சோண்டு தண்ணி நம்ம போட்டும் நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா இதை சாஃப்டாக ஒரு டஃப்பாக நம்ம பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வச்சுக்கலாம். ஏன்னா இது குளிர்காலன்னு இருக்கிறதுனால மாவு நல்லா உப்பி வரணும். அப்போ தான் நான் வரும். ஸோ நான் லிட்டு போட்டு மூடி நான் ஒரு 2லேருந்து 3 மணி வரைக்கும் வச்சுக்கிறேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு வரணும், நாம் பிசைஞ்சு வச்ச மாவை விட 1 பங்கு அதிகமாக வரணும். இதுதான் கரெக்டான பதம் நான் செய்கிறதுக்கு. இதை நல்லா நான் இப்போ சாஃப்ட் ஆக்கிக்கிட்டு குல்ச்சாக்காக கொஞ்சம் உருண்டைகளாக நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு உருண்டையை எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே அடுப்பில் தவாவையும் நான் நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 10 நிமிஷமாக நல்லா ப்ரீஹீட் ஆகணும். கொஞ்சோண்டு மாவு தெளிச்சுக்கிட்டு நல்லா ஒரு ரொட்டி மாதிரி நம்ம இதை உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் மீடியமான ஒரு சைஸாக நம்ம இதை உருட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வரணும்னாலும் பரவாயில்லை. உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் கருஞ்சீரகம் கொஞ்சோன்னு எடுத்து அந்த தேய்ச்ச மாவில் நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல கருஞ்சீரகம் இல்லைனாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கருப்பு எள்ளு கருஞ்சீரகம் எதுவும் இல்லாமல் கூட நீங்கள் ப்ளைனாக நான் மாதிரியும் செய்யலாம். கொஞ்சம் கொத்தமல்லி நான் தூவிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மேலே கொஞ்சம் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் இந்த ஸ்பேச்சுலா ஹெல்ப்போட. நல்லா தவா ஒரு 10 நிமிஷமாக ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் இந்த ரொட்டியை வச்சுக்கிட்டு இப்போ நான் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை இந்த ரொட்டியை சுற்றி நானை சுற்றி நம்ம தெளிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் இது நல்லா குக் ஆகும். ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா நம்ம வேக விடணும். அதுக்கப்புறம் அதை திருப்பிக்கலாம். 2 பக்கம் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இல்லைன்னா 1.5 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ண விடணும். இப்போ குக் பண்ண ஒரு பக்கத்தில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் சப்போஸ் பிடிக்கலைன்னா நெய் சேர்த்துக்கலாம். பட்டர் போட்டால் அது பர்ஃபெக்ட் குல்ச்சா நமக்கு கிடைக்கும். இப்போது இன்னொரு பக்கமும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா பஃபியாக இது நல்லா வரும். நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். கருஞ்சீரகமும் கொத்தமல்லியும் ஒரு கலருக்காக ப்ளசண்ட்டான ஒரு லுக்குக்காக நான் அது சேர்த்துருக்கேன்.
இப்போ நல்லா 2 பக்கம் 1.5 நிமிஷம் குல்ச்சாவை நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பரான குல்ச்சா நான் ரெடி. வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான குல்ச்சா செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருக்குது. இதை டேஸ்டி பன்னீர் பட்டர் மசாலாவோடு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். சூப்பரான டின்னரை, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டின்னரை நம்ம வீட்டுக்கே நம்ம கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. டேக் கேர். பாய்.